जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. சமாதானம். ஸ்ரத்தைக்கு அப்புறம் சமாதானம் என்பதை சொல்லியிருக்கிறார். சமாதி ஷட்க சம்பத்தி என்று 6 சொன்னதில் இது 6வது. சமாதானம் சமாதி என்ற 2 வார்த்தைகளும் ஒரே அர்த்தம் உள்ளவை. சமாதி அதாவது சமம் முதலான 6 ஆத்மீக சம்பத்துக்கள் சமாதியில் முடிகின்றன. ஆனாலும் சமாதி என்பதே கடைசியான லட்சிய ஸ்தானம். லட்சியமான பிரம்மத்தில் அப்படியே ஒன்றி போயிருக்கிற நிலையே சமாதி. ஆகையால் அது சாதனை என்று ஒருவன் பண்ணுவதற்குள் வரும் விஷயம் இல்லை. சாதனையின் முடிவில் பெரும் சித்தி நிலையே அது. ஆனபடியால் அதை ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தின் 2வது ஸ்டேஜான சாதன சதுஷ்டயத்திலும் சொல்லவில்லை. அதற்கப்புறம் 3ஆம் ஸ்டேஜில் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு செய்ய வேண்டியவற்றிலும் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்று சொல்லும் அபியாசங்களோடு இதையும் இன்னொன்றாக சொல்லவில்லை. இத்தனை சாதனையும் பண்ணிய பலன் அது. அங்கே அந்த சமாதி நிலையில் அதை ஒருத்தன் அப்படியே அனுபவித்துக் கொண்டு இருப்பானே தவிர ஸ்வய முயற்சியாக சாதனை என்று எதையும் பண்ண மாட்டான். பண்ண முடியாது. பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் சமாதி என்பதை ஆச்சாரியால் சாதனா கிரமத்தில் அங்கமாக சொல்லவில்லை. ஆனாலும் ஸ்ரத்தையில் 2 கிரேட், பக்தியில் 2 கிரேட் என்கிறார் போலவே இப்போது நான் சொன்ன சமாதி ஹையர் கிரேடாகவும் அதே போன்ற இன்னொன்று லோயர் கிரேடாகவும் இருக்கின்றன. இந்த லோயர் கிரேடைத்தான் சமாதி ஷட்க சம்பத்தியில் கடைசியானதான சமாதானம் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். சமாதி என்றால் லட்சியத்திலேயே சொக்கிச் சொருகி ஒன்றாக போய்விடுவதைத்தான் பொதுவாக நினைப்பார்கள். ஆதலால் வித்தியாசம் தெரியும்படியாக இங்கே சமாதானம் என்று பெயர் கொடுத்து சொல்லியிருக்கிறார். பிருஹதாரண்யகத்தில் யாக்ஞவல்கிய மகரிஷி சொன்ன 5 சமாச்சாரங்களோடு ஸ்ரத்தை என்பதையும் சேர்த்து ஆச்சாரியால் 6 சம்பத்துகளாக வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா? யாக்ஞவல்கியர் அந்த சமாச்சாரங்களை லட்சணமாக கொண்ட ஆசாமியை சாந்தன், தாந்தன், உபரதன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். ஆச்சாரியால் அந்த ஆசாமிக்கு லட்சணமாக இருக்கும் சமாச்சாரங்களை சமம், தமம், உபரதி என்றெல்லாம் சாதனாங்கமாக சொல்லி இருக்கிறார். யாக்ஞவல்கியர் கடைசியாக அந்த ஆசாமியை சமாஹிதன் என்கிறார். அவன் எந்த லட்சணத்தால் சமாஹிதன் ஆகிறானே அந்த சமாச்சாரத்தை தான் ஆச்சாரியால் சமாதானம் என்கிறார். சம ஆஹித, சமாஹித, சம ஆதான, சமாதான, ஆஹித, ஆதான என்ற 2 வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம்தான். ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பது, நிலையாக உறுதியாக வைப்பது என்பதே 2ற்கும் அர்த்தம். ஆஹிதாக்னி என்று கேள்விப்பட்டிருக்கலாம். ஆஹிதாக்னி வம்சம் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்பவர்கள் உண்டு. அக்னியை காலம் தப்பாமல் குண்டத்தில் சேர்த்து வைத்து தன்னுடைய கிரகத்தில் அதனுடைய சாநித்தியத்தை நிலையாக உறுதிப்படுத்திக் கொண்டவர்தான் ஆஹிதாக்னி. பிரம்மச்சாரி தினமும் செய்யும் அக்னி காரியத்திற்கு சமித்தாதானம் என்று பெயர் சொல்கிறோம். சமித் ஆதானம் தான் சமித்தாதானம். அவன் சமித்தை அதாவது சுள்ளியை அக்னியில் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைப்பது, ஒன்றில் கொண்டு போய் வைப்பது ஆதானம். சமாதானம் என்பதை அபியாசம் பண்ணுவதால் சமாஹிதன் எனப்படுபவன் எதை எங்கே சேர்த்து வைத்து நிலைப்படுத்துகிறான்? சம ஆதானம் தான் சமாதானம். அது என்ன சம ஆதானம்? சமம் என்றால் ஈக்குவல், ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருப்பது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். வேறே பல அர்த்தங்களும் உண்டு. முழுசானதாக பரிபூர்ணமாக இருப்பதற்கும் சமம் என்றே பேர். சமாதானம் என்னும் போது ஒருத்தனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பது என்று அர்த்தம்.
கொஞ்சம் கூட அது அந்தண்டை இந்தண்டை ஓடாமல் சேர்த்து வைக்கணும். ஒரே சமயத்தில் சித்தம் பல தினுசாக கவடு விட்டு கொண்டு பலவற்றை நினைக்கிறதல்லவா? அப்படி விடாமல் ஒருமுகப்படுத்தி நிலையாக உறுதி கொள்ளும்படி செய்ய வேண்டும். அதுதான் சம ஆதானம், சமாதானம். அப்படி சித்தத்தை நன்றாக சேர்த்து திரட்டி ஒன்றிலேயே நிலைப்படுத்தி இருப்பவன்தான் சம ஆஹிதனான சமாஹிதன். இப்படி செய்து கொள்வதாலேயே அவனுக்கு ஏற்ற இரக்க கொந்தளிப்பு ஜாட்டியங்கள் இல்லாமல் ஒரே சீரான சமநிலையும் நன்றாய் வந்துவிடும். சமத்துவ நிலையில் தன்னை ஆதானம் செய்து கொண்டவனாகவும் ஆகிவிடுவான். சித்தம் முழுதையும் ஒன்றிலேயே திரட்டி நிலைப்படுத்தும் சமாதானத்தினால் சாந்தி என்ற அர்த்தத்தில் சொல்லும் கொந்தளிப்பில்லாத சமாதானமும் ஏற்பட்டுவிடும். ஒன்றிலேயே நிலைப்படுத்துவது என்றால் அந்த ஒன்று என்ன? சித்தம் நானா திசையிலும் ஓடாமல் சேர்த்து பிடித்து ஏதோ ஒன்றிலேயே வைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஒன்று என்ன? சுத்தே பிரம்மணி, பரிசுத்தமான கலப்பில்லாத பிரம்மத்தில், பிரம்மத்திலேயே சதா சர்வதா சித்தத்தை பூர்ணமாக நிலைநாட்டுவதுதான் சமாதானம். சம்யக் ஆஸ்தாபனம் புத்தேக சுத்தே பிரம்மணி சர்வதா தத் சமாதானம் இத்யுக்தம் என்று இப்படித்தான் ஆச்சாரியால் டிஃபைன் பண்ணி இருக்கிறார். குறிப்பு விவேக சூடாமணி ஸ்லோகம் 26 அல்லது 27. சம்யக் என்றால் கரெக்டாக என்றும் பூர்ணமாக என்றும் 2 அர்த்தம். இங்கே இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆஸ்தாபனம் என்றால் ஸ்தாபிப்பதுதான், அதாவது நிலைநாட்டுவது. புத்தியை அப்படி எக்காலமும் சர்வதா சுத்தமான பிரம்மத்தில் பூர்ணமாகவும் வெகு சரியாகவும், அதாவது சம்யக் நிலைநாட்டுவதாக எது ஒன்று உண்டோ அதுதான் தத் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. இத்யுக்தம், இதி உக்தம் என்றால் என்று சொல்லப்படுகிறது. மாயை கலக்காதது பிரம்மம் ஒன்றுதான். சர்வலோகத்திற்கும் ஆதாரமாக வைத்துச் சொல்லும் போது எந்த தத்துவத்தை பிரம்மம் என்கிறோமோ அதையே ஒரு ஜீவனுக்கு ஆதாரமாக சொல்லும்போது ஆத்மா என்பது. ஆத்மாவாகிய அந்த பிரம்மம் ஒன்றுதான் மாயையின் கலப்பற்றது. அதனால்தான் அதை சுத்தமான பிரம்மம், சுத்தே பிரம்மணி என்று சொன்னது. மாயை கொஞ்சம் கலந்துவிட்டால் கூட கலப்படம் ஆகிவிடும். ஈஸ்வரன் கூட அப்படி மாயை கலப்புள்ளவன்தான். நன்றாகவே மாயை கலந்துவிட்ட லோகத்தை நிர்வாகம் பண்ணுகிறவன் மாயா சகிதனான அந்த ஈஸ்வரன். பிரம்மம் நிர்வாகம் கிர்வாகம் எதுவும் பண்ணுவதில்லை. லோக சமாச்சாரமே அதற்கு தெரியாது. அதுதான் லோகாதாரம், அதாவது லோகத்திற்கு ஆதாரம் என்றாலும் மாயை அதிலிருந்து லோக காட்சியை உண்டு பண்ணிற்றே தவிர அதற்கு லோகத்தோடு சம்பந்தம் இல்லை. அரை இருட்டு ஒரு கயிற்றை பாம்பு மாதிரி காட்டுகிறதென்றால், அதாவது அரை இருட்டு ஒரு கயிற்றின் ஆதாரத்தில் இருந்தே பாம்பு காட்சியை உண்டு பண்ணுகிறதென்றால், அதனால் கயிற்றுக்கு வாஸ்தவமாக பாம்பு சம்பந்தம் உண்டா என்ன? அது கலப்படம் இல்லாத கயிறாகவே தானே இருக்கிறது. அப்படி கலப்பில்லாத ஸ்வச்சமான தத்துவமாயிருப்பதால் சுத்த பிரம்மம் என்றது. சகுணமூர்த்தியாக உள்ள ஈஸ்வரனை பற்றி இல்லாமல் நிர்குணமான பிரம்மத்தை பற்றியே சித்தத்தை ஒருமுகப்படுத்துவதைத்தான் சமாதானம் என்பது. பண்ணுவது ஆத்ம சாதனை. நிர்குணமான ஆத்ம தத்துவமாக பிரம்ம தத்துவமாக இருப்பதை அனுபவத்தில் சாட்சாத்கரிப்பதற்கே சாதனை. அதனால் மாயா சகிதனான ஈஸ்வரனை இல்லாமல் மாயாதீதமான பிரம்மத்தில்தானே சித்தத்தை சிதறாமல் வைக்க வேண்டும். ஈஸ்வரன் என்றால் எல்லா தெய்வ மூர்த்திகளும் தான். ஆரம்பத்தில் அப்படி ஒரு மூர்த்தியை உபாசித்துத்தான் சித்தம் ஒரே வஸ்துவில் நிற்க பழகி கொண்டது. அது முதல் ஸ்டேஜில். இப்போது 2ஆம் ஸ்டேஜில் அமூர்த்தமான பிரம்மத்தை குறித்தே சித்தத்தை ஆதானம் பண்ண வேண்டும். சமாதானம் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர,
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर।